வந்து டாக்டர் கிட்ட வந்து எங்க அம்மா வந்து ஏன் பேச மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு வந்து உங்க அம்மா பேசணும்னா கண்டிப்பா அது கண்மணியால தான் முடியும். கண்மணின்ற பேர தான் அதிகமா சொல்லிட்டே இருக்காங்க. அதனால அவங்கள கூட்டின்னு வந்து பேச வச்சா கண்டிப்பா அவங்க பேசிடுவாங்கன்னு டாக்டர் சொன்னோனே, வேற வழி இல்லாம அன்பு வந்து கண்மணிய பார்க்க போறாரு. கண்மணி கிட்ட எவ்வளோ கெஞ்சி பார்க்குறாரு. ஆனா கண்மணி வந்து வர முடியாதுன்னு சொல்லிட்டு திட்டவட்டமா சொல்லிடுறாங்க. அவங்களுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்ல. அவங்க யாருன்னு எனக்கு தெரியாதுன்னு மாரி சொல்றாங்க. அத கேட்டு அன்பு அதிர்ச்சி அடைகிறாரு. வேற வழி இல்லாம அன்பு திரும்பி வராரு. திரும்பி வந்தோனே அன்பு வந்து இந்த மாரி கண்மணி வரமாட்டேங்கிறான்ற விஷயத்த வந்து சொல்லிட்டுருக்காரு பவிக்கிட்ட. பவி வந்து மாமா நீங்க போய் ரூம்ல பாருங்க அப்படின்னோனே, சரின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா ரூம்ல போய் பார்க்குறாரு. பார்த்தா நம்ம வந்து கண்மணி என்ன பண்றாங்க, வந்து வேலை செஞ்சுட்ருக்காங்க அவங்க அம்மாக்காக. அதெல்லாம் பார்த்து அன்பு ரொம்ப சந்தோஷமடைகிறாரு. அடுத்து வந்து அன்பு வந்து கண்மணி கிட்ட பேச போறாரு. ஆனா கண்மணி அவாய்ட் பண்றாங்க. இதனால அன்பு மனசு கஷ்டப்படுறாரு. நீங்க என்ன பண்றாங்க, வெண்ணிலா வந்து கண்மணி மறுபடியும் திரும்பி வந்துட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு செம டென்ஷன் ஆயிடுறாங்க. அடுத்து வெண்ணிலா வந்து கண்மணி கிட்ட போயிட்டு இந்த மாரி வந்து வேணான்னு சொல்லிட்டு எதுவுமே வேணான்னு சொல்லிட்டு தானே போனேன். மறுபடியும் வந்திருக்க. உனக்கு வெட்கம் இல்லையாடி? அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. யாருக்கு வெட்கம் இல்ல? உனக்கு தான்டி வெட்கமே சுத்தமா கிடையாது. அடுத்தவங்க வீட்ல வந்து இவ்வளோ நாள் டேரா போட்டுட்ருக்கியே! நீ எல்லாம் ஒரு பொண்ணு. இதில வந்து அடுத்தவங்கள சொல்ல வந்துட்டியா? போயிடு அதோட சொல்லிட்டு செமையா திட்டி விட்டுறாங்க. இதனால வெண்ணிலா செமையா டென்ஷன் ஆயிடுறாங்க. சீக்கிரமாவே இவள இந்த உலகத்த விட்டு அனுப்பணும். அதுதான் இவளுக்கு குடுக்குற தண்டனையா இருக்கும். அதுக்கப்புறம் அன்பு என் பக்கம் வந்து தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா யோசிக்கிறாங்க. இங்க வந்து என்ன பண்றாரு, அன்பு வந்து கண்மணி கிட்ட, "கண்மணி ஒரு நிமிஷம்" அப்படின்றாரு. "என்ன வேணும்?" அப்படின்றாங்க. "இல்ல அம்மா நல்லா மாத்திரை போட்டுட்டு, இன்ஜெக்ஷன்லாம் போட்டுட்டு தூங்கிட்டாங்க." "ஆமா தூங்கிட்டாங்க. இப்ப என்னன்றீங்க அதுக்கு?" அப்படின்னோனே, "அம்மா இதுக்கப்புறம் எழுந்துக்க மாட்டாங்க." "சரி எழுந்துக்க மாட்டாங்க. அதுக்கு?" "இல்ல கண்மணி இங்க படுக்கிறது உனக்கு ரொம்ப சிரமமா இருக்கும்ல. எனக்கு கீழ படுக்கணும். நம்ம ரூம்ல வந்து நீ படுத்துக்கலாம்ல." "அதெல்லாம் நான் வர முடியாது. உனக்கு என்ன சங்கடம்னு எனக்கு நல்லா தெரியும் கண்மணி. நான் ஒரு முடிவு பண்ணியிருக்கேன். இங்க பாரு, நீ இங்க வந்து வந்து கம்ஃபர்டபுளா நீ என்ன ஃபீல் பண்ற வரைக்கும் நான் இருக்க மாட்டேன். அந்த ரூம்ல நீ இரு கண்மணி. நான் வெளிய வேணா ஹால்ல பார்த்துக்கிறேன்." அப்படின்னா, "அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல. நீங்க ஒண்ணும் எனக்கு விட்டுக் குடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இங்க பாருங்க நான் பழைய கண்மணியா இங்க வரல. அத்தைக்காக மட்டும் தான் வந்திருக்கேன். அவங்களுக்கு நான் உதவி பண்ண தான் வந்திருக்கேன். உதவி பண்றவங்க எங்க படுப்பாங்களோ அங்க நான் படுத்துப்பேன். அதனால சும்மா கண்மணி வா கண்மணி ரூம்ல வந்து படுத்துக்கோ. இதெல்லாம் நீங்க சொல்லாதீங்க. இதுக்கப்புறம் தேவையில்லாம என்கிட்ட பேசாதீங்க. உங்ககிட்ட பேசக்கூட எனக்கு பிடிக்கல." அப்படின்னு நம்ம சொல்றாங்க. அத கேட்டுட்டு, "ஏன் கண்மணி இப்படிலாம் பேசுற? இங்க பாரு கண்மணி, இங்க பாருங்க நான் அதான் பேச விரும்பல சொல்லிட்டேன்ல. நீங்க போங்க." அப்படி சொல்லிட்டு அவங்க பாட்டுன்னு வந்து வேலைய பார்த்துட்டு அப்படியே வந்து படுக்க போறாங்க. கீழ தரையில. "கண்மணி ப்ளீஸ் கண்மணி" அப்படின்னோனே, அன்பு வந்து "இங்க பாருங்க அன்பு, தேவையில்லாம பிரச்சனை பண்ணாதீங்க. இங்கேருந்து கிளம்புங்க." அப்படின்னு சொல்லிட்டு திட்டி விட்டுறாங்க. அன்பும் வேறு வழி இல்லாம ரூமுக்கு வராரு. ரூமுக்கு வந்து கண்மணியே பாவம் அவளே தரையில படுத்து கிடக்குறா. எனக்கு மட்டும் இந்த பெட்டும் இந்த மெத்தையெல்லாம் எதுக்கு அப்படி சொல்லிட்டு தூக்கி போடுறாரு. தூக்கி போட்டு என்ன பண்ணுறாரு, கீழ வந்து தரையில வந்து படுத்துக்கிறாரு. "எனக்கு இது போதும் கண்மணி. நீயே தரையில படுக்கும்போது நான் தரையில படுத்தா என்ன தப்பு இருக்கு?" அப்படி சொல்லிட்டு கண்மணி யோசிச்சுட்டு அன்பு தூங்க போறாரு. இங்க வந்து வெண்ணிலா செம்ம டென்ஷனா இருக்காங்க. ச்சே! இந்த கண்மணி வேற வந்துட்டா. இந்த அன்பு வேற கண்மணி கண்மணி பின்னாடியே போயிட்டுருக்காரே! இதுக்கு ஒரு ஸ்டாப் கண்டிப்பா பண்ணணும் அப்படி சொல்லிட்டு ஆல்ரெடி அந்த ஆளுக்கு வந்து கால் பண்றாங்க. அவங்க வந்து அடியாளா செட் பண்ண அந்த ஆளுக்கு கால் பண்றாங்க. அந்த கண்மணிய கூடிய சீக்கிரம் தூக்க வேண்டியது இருக்கும். "என்ன மேடம் நீங்க தானே சொன்னீங்க லேட்டா பண்ணலாம். இப்பலாம் வேணாம். அர்ஜென்ட் பட வேணான்னு" சொல்லிட்டு, "அது கரெக்ட்டு தான். இருந்தாலும் எப்போ வேணாலும் நான் சொல்லுவேன். ரெடியா இரு. ஏன்னா, அவ எங்க வீட்டுக்கே வந்துட்டா. இதுக்கப்புறமா அவ இங்க இருந்தா நல்லா இருக்காது. அங்கேயே வந்துட்டாளா? என்னம்மா மேடம் சொல்றீங்க? என் அத்தைய பார்த்துக்கிறதுக்காக வந்திருக்கா. அதனால இவ இங்க இருந்தா அன்பு வந்து கண்டிப்பா எனக்கு கிடைக்க மாட்டாரு. வந்து கண்டிப்பா கிடைக்க மாட்டாரு. என்கிட்ட திரும்பி கூட பார்க்க மாட்டாரு. அதனால சீக்கிரமாவே இவள காலி பண்ணணும். ரெடியா இரு. நான் எப்போ வேணாலும் ஃபோன் பண்ணுவேன்னோனே, சரிங்க மேடம். நீங்க எப்போ வேணாலும் ஃபோன் பண்ணுங்க. நீங்க ஃபோன் பண்ண மறு நிமிஷமே அவள போட்டு தள்ளிடுறேன்." அப்படின்னோனே, சரி ஓகே." அப்படின்றாங்க. "இருடி கண்மணி, என்ன ஓவரா திமிரா என்கிட்டயே வந்து நடந்துக்கிறியா? உன்ன நான் சும்மாவே விட மாட்டேன். கூடிய சீக்கிரம் இந்த உலகத்துல இருந்து நீ போறது உறுதியாயிடுச்சு. அதுவும் கூடிய சீக்கிரம் உனக்கு மணி அடிக்கிறேன்." அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷனா பார்க்குறாங்க.